ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். பாருங்கள், இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் தான் சமைச்சிருக்கேன். ஹரிபரியாக சமைச்சதுங்க. டைம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து பூ இருக்கிறது இருக்குது. குண்டுமல்லி பூ வந்துருச்சுங்க. ஆள் வருவாங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், இன்றைக்கான டே வந்து எப்படி போயிருக்கு, இல்லை என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ பூ வறுத்துச்சு, எத்தனை பேர் வந்தாங்க, என்னென்ன வேலைலாம் இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்றத வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து சேனல் முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனல் முழுசாக பாருங்கள். வாங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். மதிய லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். யாருக்குள்ள வெஜிடபிள் ரைஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டீ, காலையில் டீங்க. சமைக்கும் போது டீ வச்சு குடிக்க முடியல, டைம் இல்லை பாருங்கள். காலையில் யாரெல்லாம் டீ குடிச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். வேலை செய்கிறவங்களுக்கும் டீ எடுத்துகிட்டு போகணுங்க. அதனால தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, குண்டுமல்லி தோட்டம் பூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றது தாங்க. இது ரெகுலராக என்னது வந்து ரொட்டீன் வேலையாக போயிட்டுருக்கோம். என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சமைச்சிட்டு 7 மணிக்கெலாங்க, 7 to 8 வந்து சமைக்கிறது. 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் பூ இருக்கிறது. ஸோ என்னென்ன டைமிங்கில் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வித் டைமோட. பாருங்கள் பூ எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பூ வந்து நேற்று 2.5 கிலோ வந்துச்சுங்க. இந்த பூ வந்து 2.5 கிலோ. 1 கிலோ வந்து 600 ரூபா வாங்க. 600 ரூபானா எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வெஜிடபிள் ரைஸ் செய்யலாம். தேவையான அளவுக்கு குக்கர்லேயே செய்கிறதாங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பிரியாணி ஸ்பைசஸ் வந்து எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, கல்பாசி, சோம்பு, அப்புறமா என்னது கசகசா, இதெல்லாமே சேர்த்துருக்கேன். அப்புறமா ரெட் சில்லி எப்பவுமே சேர்க்கலாம், வாசனைக்கு நல்லாயிருக்குங்க. பாருங்கள், பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கருவேப்பிலை தழை, அப்புறமா பீன்ஸ், கேரட்டு. யாருக்கெல்லாம் வெஜிடபிள் ரைஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ வெஜிடபிள் ரைஸ் பிடிச்சவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பாருங்கள், நல்ல எண்ணெயிலே வதங்கணுங்க. நல்ல எண்ணெயில் ஆனியன் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்துக்கலாங்க. நல்ல எண்ணெயில் வதங்கிடுச்சு அப்படின்னா அடுத்து வந்து நம்ம காய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. பிரியாணி பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள் ரைஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நான்வெஜ் ரெசிபீஸாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா தான் அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு சேர்த்ததாங்க அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், இல்லை வெஜிடேரியனாக இருக்கட்டும், காளான் ரைஸு, வெஜிடபிள் ரைஸு, இல்லைன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, எல்லாத்துக்குமே எது வந்து ஃபஸ்ட்டு பொருள் வந்து தேவை அப்படின்னு சொல்லுங்கள். பிரியாணி ஸ்பைசஸா, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா, இல்லை எது வந்து டேஸ்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்ல எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காய் சேர்த்துக்கலாங்க. காய் வந்து எதுனாலும் சேர்க்கலாங்க. வெஜிடபிள் ரைஸ் பொறுத்த வரைக்கும் மீல் மேக்கர் சேர்க்கலாம், பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா முட்டைக்கோசு, பட்டாணி, மூக்கல்ல, இந்த மாதிரி எல்லாமே சேர்க்கலாங்க. ஹெல்த்தி தாங்க. காய்ங்க நம்ம எந்தளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இது வந்து ஹரிபரியாக செஞ்சிட்ருக்கேங்க. அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு தான் வரும். பாருங்கள், ஃபுல் ரெசிபி வந்து வேணும்னா தனியாக செப்ரேட்டாக வெஜிடபிள் ரைஸ் செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி அரிசியில் வந்து போடுறேங்க. பாருங்கள், காய் நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறோமோ ரொம்ப நல்லது. இப்போலாம் சால்ட் உப்பு வந்துச்சுங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டிங்கெல்லாம் மேக்ஸிமம் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணாங்க. கல் உப்பு யூஸ் பண்ணி சாப்பிட்டாங்க, சமைச்சாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நம்ம தான் இப்போ வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு அது இதுன்ட்டு வந்திருக்கு, சால்ட் உப்பு அதெல்லாம். தக்காளியுமே காயோடு சேர்த்து வதக்கலாங்க. நல்லா வதங்குச்சு அப்படின்னா அடுத்து வந்து ஸ்பைசஸ் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும். பக்கம் சைட் பை சைட் டீ ரெடி ஆகிட்டு இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு டீ கொடுக்கணுங்க, வேலைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவுக்கு வந்து பால் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாப்பாவுக்கு வந்து பால் தான் கொடுக்கணும், டீ கொடுக்குறதில்ல. குட்டி பாப்பா இருக்கா, 2 வயசு ஆகுது, 2.5 வயசு பக்கம். டீ தூள் வந்து சேர்த்துட்டேன். பக்கம் சைட் பை சைடு காய் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நம்ம காய் கிளறி விட்டே இருந்தோம். நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா ஸ்பைசஸ் சேர்க்கலாம். ரெட் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக காரத்துக்காக. அடுத்து வந்து கறி மசாலா, இல்லை கரம் மசாலா, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க, 1 ஸ்பூன். நல்லா வதக்கி விட்டு அடுத்து வந்து தண்ணி சேர்க்கலாங்க. தண்ணி வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா எந்த அரிசியாக இருந்தாலும் சரி, பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா சீரக சாம்பா, புல்லட்டு,
என்ன இருந்தாலுமே பாருங்கள், இந்த டம்ளர் தான் அளவு. இந்த டம்ளர் நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேங்க. 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருக்கு 1க்கு 1.5 அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா கலருக்கு வந்து பிரியாணி கலர் கொடுக்குறதுக்கு வந்து வேணால் சேர்த்துக்கலாங்க. தேவைப்படுறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து மஞ்சள் சேர்க்குறதுனால அந்த கலரே போதுங்க. அரிசி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதித்து வந்ததுமே அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி வந்து உங்கள்கிட்ட எந்த அரிசி இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. ஆனால் வந்து அரிசியோட தண்ணி எவ்வளோ அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், கலருக்காக பிரியாணி கலர் வந்து சேர்த்துருக்கேங்க. கரைச்சி தாங்க யூஸ் பண்ணணும். கரைச்சி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். பவுட்ரு வந்து அங்கங்கே திட்டாக நின்றோம். பாருங்கள், பிரியாணிக்கு கலர் வந்து மஸ்ட்டுங்க. பட் நம்ம வந்து பிரியாணி கேசரி பவுட்ரு வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. கலருங்க நிறைய யூஸ் பண்ணுறதுனால கெமிக்கல்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரலாகவே நம்ம மஞ்சத்தூள் யூஸ் பண்ணாவே அந்த கலரே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது ஒரு 70% வெந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்து வந்து தம் போடலாங்க. தம் மேக்ஸிமம் 8 மினிட்ஸ் போட்டால் போதும். பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்குது. பாருங்கள், ரெடி ஆகிட்டுருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஈவனாக. இப்போ நம்ம கிளறி விடலாங்க. அடுத்து வந்து தம் போடும்போது நம்ம அது கிளற முடியாது, உடஞ்சி வரும் ரைஸு. பாருங்கள், இந்த பதம் தான். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகிடுச்சு. தண்ணி நல்லா சுண்டி வந்துச்சு அப்படின்னா அடுத்து தம் போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். அரிசி வந்து மேலே திரண்டு வரணுங்க. தண்ணி அடியில் போயிட்டு அரிசி மேலே வந்துச்சுன்னா தான் கரெக்டான பதம் தம் போடுறதுக்கு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். தம் போடுறது வந்து எப்போவுமே 8 மினிட்ஸுங்க. நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், வெஜிடேரியனாக இருக்கட்டும், என்ன இருந்தாலும் பிரியாணி பொறுத்த வரைக்கும் தம் போட்டோம்னா 8 மினிட்ஸ் போதும். வாங்க, சிம்மில் வச்சு 8 மினிட்ஸ் வந்து தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சுட சுட வெஜிடபிள் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சைட் பை சைடு நம்ம டீயும் ரெடி பண்ணிக்கலாம். வேலைக்கு வந்துங்கிறவங்களுக்கு வந்து டீ கொடுக்கணுங்க. டீ மதிய சாப்பாடு வந்து வெஜிடபிள் ரைஸ் கொடுத்துருக்கேன். பாருங்கள், வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, அடுத்து என்ன வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, டீ ரெடி ஆகிடுச்சு, எடுத்துகிட்டு கிளம்பலாம். வேலைக்கு வந்தவங்களுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ பூ இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறவாங்க. பூ நீங்கள் மதிய சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பிரியாணி பொறுத்த வரைக்கும் பிரியாணிக்கு வந்து காம்பினேஷன் வந்து கத்திரிக்காய், எண்ணெய் கத்திரிக்காய் நல்லாயிருக்குங்க. கத்திரிக்காய் பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு கிரேவி வந்து நான் வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் அந்த ஒரு புளிப்புத்தன்மைக்காக. பாருங்கள், பிளேட் ரெடி ஆகிடுச்சு. உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. போதும், இது இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கனாவே நல்லா வரும். யாரெல்லாம் பிரியாணி பிரியர்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெஜிடபிள் பிரியாணி பிடிக்குமா, இல்லை மட்டன் சிக்கன் பிரியாணி பிடிக்குமான்ட்டு. பாருங்கள், பூவருக்கு ரெடி ஆகிடுச்சு. பூவருக்கு வந்துட்டுங்க. பாருங்கள், பூ வந்து ஒரு 70 கிலோ பூ கறிடுச்சின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேங்க. அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அதோட பேட்ச் தாங்க இது. அடுத்து அது இருக்கிற 1-2 தாங்க துளு இப்போ வந்திருக்கு. அதில் பூ வரதாங்க. அது எப்படி நாங்கள் சரி பண்ணோன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் போடுறேன். பூ பாருங்கள், இப்போ வந்திருக்கு. 1-2 பூ தாங்க இருக்குது. ஆனால் விலை வந்து இப்போ வந்து 1 கிலோ 600 ரூபாவாங்க. இன்றைக்கி பூ எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 2.5 கிலோ வந்துச்சுங்க. பாருங்கள், எவ்வளோ பூ வந்திருக்கு, எவ்வளோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வேகமாக இருக்கணுங்க. 8 to 11 தான் பூ. பாருங்கள், பூவோட அரும்பு வந்து 9 முகம் இருக்கணுங்க. அதுதான் கரெக்டாக மருந்தடிச்சு மெயின்டைன் பண்ணியிருக்கிறது. 9 முகக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மெயின்டெனன்ஸு நமக்கு வந்து பூ வந்து நிறைய கொடுக்கணும்னு அர்த்தம். ஒரு இடத்துல பாருங்கள், துளிர் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல 5 முகம் இருக்கும், ஒரு இடத்துல 3 இருக்கும், ஒரு இடத்துல 1 தான் இருக்கும். அது கரெக்டான டைமில் அது துளுப்பு மருந்து அடிக்கணுங்க. அது ஒரு 4 மருந்து சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பூ பாருங்கள், முத்து என்ன அழகாக இருக்குன்ட்டு. ஒரே பொங்கல் இருந்தாலும் இப்போ இந்த பூ வந்து கம்மியாக வருங்க. ஆனால் வந்து முன்ன பூ வந்து 5 கிலோ வந்து 300 ரூபா அப்படின்னா 1500 ரூபாங்க. இன்றைக்கி வந்து 2.5 கிலோ பூ 1500 ரூபாய்க்கு வரும். இப்போ ரேட் வந்து 1 கிலோ 600 ரூபா. அன்றைக்கி ரேட் வந்து 300 ரூபா. ஜூன் ஜூலை வரைக்குமே 300 ரூபா, 250, 260 அந்த ரேஞ்சில் தாங்க இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து 600 ரூபா போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 600 ரூபா போனால் நமக்கு 2 கிலோவுக்கு 1200 ரூபாங்க. ஸோ லாபம் தான். ஸோ அதனால் பூ வந்து கம்மியாக தான் வரும். வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூ 1-2 தான் இருக்கும். பூ ஆனால் இப்போ அதிகமாக வந்துச்சு அப்படின்னா நல்ல லாபங்க.
நிறைய மருந்து அடிக்கணுங்க. உண்மையாகவே அதோட அப்டேட்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோ தெளிவாக போடுறேங்க. நானே கன்ஃபியூஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா நான் வந்து பிகினர் தாங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் இருக்கிற ஏரியாவில் வந்து ஒரு 50-60 வருஷமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கைடு வந்து கேட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் கூட யூஸ் ஆகும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறேன்னு. ஏன்னா 8 to 11 வந்து டக்கு 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 நம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தால் அப்படி தான் பூ வந்து சேரும், சீக்கிரம் வேலையும் முடியுங்க. டைம்குள்ளே கொடுக்கணும். 11 மணிக்குள்ளே கொடுத்தா மட்டும்தான் பூவோட ரேட் வந்து 600 ரூபா. அதே மதியம் 3 மணிக்கு கொடுக்கணுங்க. 2 மணி 1லேருந்து 3 மணிக்குள்ளே, இல்லைன்னா 2 மணிக்குள்ளேன்னு 2 மணி வரைக்கும் டைமுங்க. மதியம் இப்போ இன்னொரு பேட்ச், ஃபஸ்ட் பேட்ச் வந்து 11, செகண்ட் பேட்ச் வந்து 2, தேர்ட் பேட்ச் வந்து ஈவினிங் 5 to 6. நம்ம ஃபஸ்ட் பேட்ச் வந்து 600 ரூபா அப்படின்னா செகண்ட் பேட்ச் வந்து 2 o'clock கொடுக்குறது வந்து பாதியாக வந்துடும். 600னா 300 ரூபா வந்துடும். 300னா சாயந்தரம் கொடுக்குறது 150 வந்துடும். ஸோ அதனால் 3 பேட்ச் பூ இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் காலையில் வந்து 8 to 11 டக்குன்னு அறுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பூ அறுத்துருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கான பூ வந்து 2.5 கிலோ வந்துச்சுங்க. 2.5 கிலோ 600 ரூபா அப்படின்னா 1500 ரூபாங்க. 1500 ரூபான்னா 1500 ரூபாய்க்கு பிடிக்கிறது போயிட்டு நம்மக்கிட்ட எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 1200 ரூபா வருங்க ஒரு நாளைக்கு. பூ பாருங்கள் 2.5 கிலோ வந்திருக்கு. ஆளுமே இன்றைக்கி 2 பேர் தாங்க, நிறைய பூ இல்லை. 5 கிலோ 10 கிலோ அப்படின்னா ஆள் நிறைய வைக்கலாம். 2 பேர் தான் வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அறுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. முன்ன ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயும் கவர் காட்டினா இப்பயும் பாருங்கள் எவ்வளோ அறுத்துருக்கேன் அப்படின்ட்டு. பூ பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. நான் இன்றைக்கான டே ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பார்ட் 1, 2ன்னு சொல்லிட்டு வரும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நான் கெஸ் பண்ணிடுவேன் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றது. ஸோ இடையில பேசியிருப்பேன் பாருங்கள், இது கொஷின் கேட்டிருப்பேன் பாருங்கள். இது வந்து 1 வருஷம் செடி வந்து இந்த அளவுக்கு பூ வருமா அப்படின்றது பெரிய விஷயந்தாங்க. ஆகஸ்ட் மாதத்தோடைய அப்டேட் இது. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஆகஸ்ட்டோட அப்டேட் வந்து என்ன பூ மருந்து அடிக்கணும், எவ்வளோ பூ வந்திருக்கு, ஆகஸ்ட் மாதம் விலை எவ்வளோன்ற வரைக்கும் அப்டேட் பண்ணுறேங்க. பூ பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. 2.5 கிலோ வந்திருக்குங்க. பூ பாருங்கள் நம்ம கையால் எவ்வளோ பூ அறுத்து போடுறோம். ஆனால் நம்ம அதை கட்டி வைக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு கையளவுக்கு இருக்கிற பூவை கூட நம்ம கட்டி வைக்க டைம் இல்லைங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து இன்றைக்கான டே வந்து எப்படி போயிட்டுருக்கு, என்னென்ன வேலைலாம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 2லேயும் போடுறேன் பாருங்கள். பார்ட் 2 தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 2 வந்து போடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனால் கண்டினியூஷன் வந்து மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்ட் 1 அடுத்து பார்ட் 2 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதில் ஒரு பிக் சர்ப்ரைஸ் இருக்குது, நான் என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ மறக்காமல் பாருங்கள். பூ பாருங்கள், எடை போட்டு பார்க்கலாம் பாருங்கள். எடை மிஷின் இருக்குது பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. 0வா 2.5 கிலோ வருதா, 2.5 கிலோ பூ அறுத்து ரெடி ஆகிடுச்சுங்க. பூகார் வந்து வீட்டான வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்கங்க. இங்கே பக்கம் வந்து இருக்கிறதுனால வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நம்மளும் கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். நான் பாப்பா வச்சுருக்கிறதுனால நான் போக மாட்டேன். அதனால் வந்து வீட்டான வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 2.5 கிலோ வந்திருக்கு இன்றைக்கி ரேட் வந்து 600 ரூபா அப்படின்னா 1500 ரூபாங்க. 1500 ரூபாய்க்கு வந்து கமிஷன் எவ்வளோ, 100 ரூபாய்க்கு 10 ரூபாங்க, 150 ரூபா போயிடும். வேலைக்கு வந்தவங்களுக்கு 200 ரூபா, 350 ரூபா போயிடுச்சுன்னா 1150 ரூபா நமக்கு. ஸோ என்னோடய வீடியோ வந்து பார்ட் 2 வருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க. அதை நான் போடலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலுமே டே இன் மை லைஃப்ன்றது வந்து ஒரு நாள் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து நம்ம போட்டு வைப்போம். நமக்கே ஃப்யூச்சரில் பார்க்கும்போது கூட நம்ம இந்த வேலை செஞ்சோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் அது வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் அடுத்தடுத்த வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.